இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை போர்ச்சுகல் தேசத்தினுடைய புனித எலிசபெத் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் பிறந்தது ஆர்கான் என்கிற ஒரு தேசத்துல. இவருடைய பெற்றோர்கள் இவரை ஒரு 14-15 வயது இருக்கும் பொழுதே போர்ச்சுகல் தேசத்தினுடைய இளவரசனாக இருந்த டென்னிஸ் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, மிக இளைய வயதிலேயே புனிதத்திலும் தாட்சியிலும் எளிமையிலும் வாழ்ந்தவள் தான் இந்த போர்ச்சுகல் தேசத்தினுடைய புனித எலிசபெத் என்பவர். கணவன் தவறான ஒரு வாழ்வு வாழ்ந்திருந்தாலும், கூடா ஒழுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கணவனுக்காக தினமும் ஜெபித்து தாட்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய புனிதத்தால் கணவனுடைய மனமாற்றத்திற்கு வழிவகுத்தால் இந்த புனித எலிசபெத் என்பவர். இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் 2 ஆண் பிள்ளைகள் இவருக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கின்றன. இவருடைய மகன்களில் மூத்தவனாக இருந்த அல்போன்சோ வளர்ந்த பிறகு தன்னுடைய தந்தையின் மீதும் அல்லது தன்னுடைய மற்ற சகோதரர்களிடத்தின் மீதும் வெறுப்போடு நடந்து கொண்டான். அவனுக்கு அமைதியை புரிய வைத்து அமைதியோடு வாழ்வதற்கான வழிகளை தாய் கற்றுக் கொடுத்தாள் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. பல்வேறு காரணங்களால் வேற்றுமையோடு மற்ற நாடுகளோடு போர் தொடுத்த நேரத்திலெல்லாம் அரசி எலிசபெத் குதிரையின் மீது ஏறி சென்று ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் அமைதி முயற்சிகளை ஏற்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. இவர் அரச பொறுப்பில் இருந்த நேரத்துல ஏழை எளியவர்களுக்காகவும் அதே நேரத்துல ஆலயங்களை கட்டி எழுப்புகிற ஒரு பணியையும் துறவு சபைகளை ஏற்படுத்துகிற ஒரு பணியையும் செய்து கடைசி வரையில அமைதிக்காக போராடி தாட்சியோடும் எளிமையோடும் புனிதத்தோடும் வாழ்ந்துதான் இன்றைக்கு குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல மாதிரியாக வழிகாட்டியாக இருக்கிறார் இந்த போர்ச்சுகல் தேசத்தினுடைய புனித எலிசபெத். இவருடைய மாதிரிகையை பின்பற்றி நாமும் தாட்சியோடும் எளிமையோடும் புனிதத்தோடும் வாழ்ந்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல யோவானனுடைய சீடர்கள் போதகரே, நாங்களும் மற்ற பரிசேயர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே ஏன் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அதற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு பதிலை சொல்லுகிறார். மணமகன் இருக்கும் பொழுது மணமகனுடைய விருந்தினர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நோன்புக்கான நேரம் வரும், துன்பத்திற்கான நேரம் வரும், அப்பொழுது அவர்கள் துன்பமாக இருக்கலாம், நோன்பு இருக்கலாம் என்கிற ஒரு பதிலைத்தான் முதலில் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மில் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிற முதல் செய்தி. நாம் உயிர்த்த இயேசுவனுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற மன மகிழ்வோடும் புத்துணர்ச்சியோடும் வாழத்தான் நமக்கு இறைவன் அழைப்பு விடுக்கிறார். பல்வேறு காரணங்களாலும் கவலைகளாலும் அல்லது இந்த உலகத்தினுடைய சோதனைகளாலும் மனம் வெறுத்து போய் அல்லது மன இறுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் என்று சொல்வார்கள் அல்லவா. இயேசு கிறிஸ்துவில் ஆண்டவரில் நீங்கள் அகமகிழ்ந்து இருங்கள், ஏனென்றால் நீங்கள் துக்கம் கொண்டாடுவதற்கும் அல்லது மன இறுக்கத்தோடு இருப்பதற்குமான எந்த தேவையும் இல்லை. எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரோடு உங்களால் இதை எதிர்கொள்ள முடியும் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு முதல் செய்தியாக தருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு வந்த இரக்கம், நீதி, அன்பு, மகிழ்ச்சி இவற்றிற்கு எதிராக வெறும் சட்டங்களை பின்பற்றுகிற ஒரு பழைய மரபுகளை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். மாறாக மணமகனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற நேரத்துல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அதே நேரத்துல மன நிறைவையும் கொண்டு வருகிறார். ஆகவே போலித்தனமான நோன்புகளை விடுத்து ஆண்டவரில் அகமகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இயற்கையின் வாயிலாகவும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்சாதனங்கள் வாயிலாகவும் இறைவனை போற்றி புகழ்ந்து இறைவனுடைய மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.